சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லாம எங்க சேனலுக்கு லைக் பண்ணனும், சப்ஸ்கிரைப் பண்ணனும், அப்புறம் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணனும். அப்புறம் நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. புரியுதா? ஓகே தானே? டேய் என்னடா இது? நல்லாவே இல்ல. சென்டர்ல எல்லோ கட்டு, அப்பதான் நல்லா இருக்கும். புடி. எல்லோவா? எல்லோலாம் நல்லா இருக்காது. இந்த கலர் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏய் நான் தான் சொல்றேன்ல, இது நல்லாவே இல்லன்னு. கொஞ்சம் கூட கலர் சென்ஸே இல்லடா. எனக்கு கலர் சென்ஸ் இல்லையா? உனக்கு தான் ஐடியாவே இல்ல. என்ன ஐடியாவே இல்ல? அங்க பாரு, ஹால் ஃபுல்லா நான் தான் டெக்கரேட் பண்ண. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அது அழகாவா இருக்கு? கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. வாமிட் வருது. ஏய் திவ்யா, ஓவரா போறடி. சத்தம் போடாம வேலை செய்யுங்க. மா இவன் தாமா. மா இவதாமா. இவன் தாமா. ஏய் உனக்கு ஒண்ணுமே தெரியல. ரெண்டும் ஆளுதான் வளர்ந்திருக்குங்க. அறிவு வளரவே இல்ல. உன்னதான் சொல்றாங்க. இல்ல உன்னதான் சொல்றாங்க. உன்னதான். இதுக்கும் சண்டையா? சத்தம் போடாம பண்ணுங்கப்பா. மா இவதாமா. மா இவன் தாமா. நான் தண்ணிய கட்டும்போது கூட ஒழுங்கா கட்டணும். கூட சேர்ந்துதால தான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நாம பார்க்கலாம். ஏய் லட்டு, லைவ் போறியா? லைவ் இல்ல மாமா, வீடியோ எடுத்து என் யூடியூப் சேனல்ல என்ன தெரியுமா போட போறேன்? அண்ணன் தங்கச்சி அட்ராசிட்டிஸ் அப்படிதான் போட போறேன். சும்மா பிச்சுக்கிட்டு போக என் சேனல் லைக். பேசாம கட்டின பூவே வாங்கிருக்கலாம். இவ்ளோ பூவையும் கட்டி முடிக்கிறதுக்குள்ள முதுகு வெளியே வந்துடும் போல. கட்டின பூ எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல நீ, அதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஏ வெண்ணிலா, அப்படி இல்லடி. கட்டின பூ வாங்கினா பூ வாங்கி கட்டுப்படி ஆகாது. நம்ம வாங்கி கட்டணும்னா வர சுமங்கலிகளுக்கெல்லாம் நிறைய பூ கொடுக்கலாம். செல்வத்தை என்ன இன்னும் காணோம்? ஏமா மகா, லேட்டா வருவேன்னு ஏதாவது சொன்னானா? இல்ல அது நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கொஞ்ச நாளா ரெண்டு பேரும் தனித்தனியா வரீங்க? அவன் வந்து உன்னை ஆபீஸ்ல பிக்கப் பண்றது இல்லையாமா? இன்னைக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சாத, அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன். ஓ சரி சரி. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதே உனக்கு தான். ஆனா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ஏன் மகா சொல்லு, ஏன் முகத்துல சந்தோஷமே காணும்? பேசாம நம்மளே உண்மையை சொல்லிடலாம். இல்ல அத சந்தோஷம் இல்லாமலையா பூ கட்டிட்டு இருக்காங்க? வேலைக்கு போன டயர்டு அதான மருமகளே. சரி சரி, நான் சொன்ன சாமான மறக்காம எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? மஞ்சள் குங்குமத்தோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மிச்ச காசு எங்க? இந்தா. இதுல ஒண்ணு கமிஷன் அடிக்கலையே? ரம்மி மேல சத்தியமா எந்த கமிஷனும் எடுக்கல. என் மருமகளுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் இது, இதுல போய் கமிஷன் அடிப்பனா? அப்ப வேற யாராவது ஃபங்க்ஷனை கமிஷன் அடிப்பீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதையே புடிச்சுப்பீங்களே. ஏ திவ்யா, இங்க வா. என்னம்மா? சாமானையும் பணத்தையும் கொண்டு போய் உள்ள வைமா. இந்தா பணம் பத்திரம். சரி. எங்க செல்வத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. அவனை இன்னும் காணுமே. அம்மா வாடா செல்வம். ஊர் ஆயிசுரா உனக்கு. உன்னை காணுமேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த, கரெக்டா நீ வந்துட்ட. உட்காருப்பா. திவ்யா, இங்க வந்து இந்த பூவை கொஞ்சம் கட்டி முடி. நான் செல்வத்துக்கு எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. சரி விடுமா, அவ படிக்கட்டும். பூ தானே, நான் கட்டி கொடுக்குறேன். பாத்தியா மகா, இதான் என் புள்ள செல்வம். அவன் எப்பவுமே வீட்டு வேலையில எனக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பான். எனக்கு மட்டும் இல்லம்மா, யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா மொத ஆளா போய் ஹெல்ப் பண்றது என் புள்ள செல்வமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்றது, திருடுறது, ஏமாத்துறது, மறைக்கிறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே என் பிள்ளை கிடையாது. தங்கமான புள்ள.
இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் மகா. மாமா இப்போ எதுக்குமா தேவையில்லாம என்னோட புராணத்தெல்லாம் பாடிட்டு இருக்க? இருக்கிறதானடா சொல்றேன். இது நல்லாவே இல்ல. ஏய் சுமார்டி, என்ன என்ன Okay, எப்ப பார்த்தாலும் friends, அடிச்சிட்டே இங்க இருக்க? பாத்தீங்கன்னா இதோ பேத்தி வந்துடுறேன். நான் என் இஷ்டத்துக்கு தான் என் பண்ணேன். பேத்தி சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. இந்த விஐபி கலந்துக்கு போறேன். வரட்டா? கஷ்டம்டா சாமி. அது என்னன்னு தெரியுமா? ஹாய். பாத்தீங்களா, என் தாத்தா. நான் தான் மதியோட தாத்தா. ஆமா. சரி செல்வம், நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் மேல ரெஸ்ட் உனக்கு வேணா எடுக்கிறேன். காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் இல்ல எடுமா. அத்தை, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். கையில வேணா தடவி விடவா? வேண்டாம் அத்தை. ஆ, சரி உனக்கு காஃபி கொண்டு வரேன்டா. ம். வெண்ணிலா, பூவை கட்டு. சரி நான் போய் துணி மாத்திட்டு அதுக்கப்புறம் பூவை கோக்குறேன். ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவ பின்னாடியே இவன் போறான். ஆனா அவ இவனை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்றாளே. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். என்ன இருந்தாலும் இன்னைக்கு பேங்க்ல நடந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க கம்பெனி ஓனர் உங்ககிட்ட அப்படி பேசினது கொஞ்சம் கூட நாகரிகமாவே இல்லை. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு.